இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான டேஸ்டியான ஆனால் நம்ம செய்கிறதுக்கு மறந்து போன ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து நல்ல உடலுக்கு வலிமை கொடுக்குமா. அதோட இதில் புரோட்டீன் வந்து நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து தேவையான சத்து எல்லாமே இதில் கிடச்சிரும். அது என்னென்னா நம்ம பருத்திப்பால் தான் செய்ய போகிறோம். இதுதான் பருத்தி கொட்டை, ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நிறைய பஞ்சு தூசி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அதை அரைக்கும் போது பால் நல்லா வரும். இப்போ தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். காலையில் வந்து நம்ம ஊற வச்சதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு இதை பார்த்தாலே தெரியும், நல்லா ஊறி போய் இருக்குது. இதில் நான் ஒன்று எடுத்து நான் வந்து நசுக்கி காமிக்கிறேன். எப்படி வந்து ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா வெளியே வருது பார்த்திங்களா. இதை மாதிரி ஊறி இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து திக்காக பால் எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன், நார்மலாக சாப்பாடு ரைஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை போட்டு வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்தெடுக்கிறதுனால இதையும் வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், இதை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சீல் தேங்காய், ஒரு துண்டு சுக்கு, அதுக்கப்புறமா ஒரு 5-6 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இதோடவே நம்ம வறுத்த அரிசியும் சேர்த்து இதையும் வந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த பருத்தி கொட்டையை அரைச்சது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்க போகிறோம். நல்லா பிழிஞ்செடுங்க, இதில் நல்லா பால் வரும். இப்போ பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா, நம்ம சாதாரணமாக பிழிஞ்சு எடுக்கும் போதே எவ்வளோ திக்கான பால் கிடைக்குதுன்னு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு தண்ணி, அதாவது 2 தண்ணி சேர்த்து நம்ம பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாம். எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இது முதல் பால் மட்டும் தான் எடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து 2வது பாலும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதுக்கு மேலேயே ஊற்றுங்க. எப்படியும் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த தூசி மாதிரி இருக்கிறது வரதான் செய்யும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு கொதி வரணும், நமக்கு கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நான் 100 கிராம் அளவுக்கு பருத்தி கொட்டை எடுத்துருக்கேன்னா அதுக்கு அப்படியே 2 மடங்காக வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். அச்சு வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் மண் எதுவுமே இருக்காதுங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். இனிப்பு எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பாலை ஊற்றணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தேங்காய் பால் அதில் ஊற்றினோம்னா எல்லாமே திரிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 டைம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவையான சத்து, ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.